ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எக்ஸல் ஃபைலில் ரோஸ் அண்டு காலம் எப்படி இன்சர்ட் அண்டு டெலீட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வீடியோவோட எண்டிங்கில் சில டிப்ஸ், எக்ஸல் டிப்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்சர்ட் அண்டு டெலீட் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஒரு ரோவை ஆர் காலமை நம்ம இன்சர்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஏபிசி இதெல்லாம் வந்து காலம்ஸ், 1 2 3 இதெல்லாம் வந்து ரோஸ். ஸோ நம்ம ஏன் இன்சர்ட் அண்டு டெலீட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 1 2 3 ஸோ எங்கள் டூல் ஃபைலில் வந்து ரகுநாத் அப்படின்ற நேம் வருது. நெக்ஸ்ட்டு யார் வரணும்னா மணிகண்டன் வரணும். ஆனால் அமிர்தன் அப்படின்ட்டு நம்ம தப்பாக டைப் வச்சுருப்போம். எரேஸ் பண்ணிவிட்டு டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அங்கே ஒரு ரோவை இன்சர்ட் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் காலம், அதுக்கப்புறம் எனக்கு ரிஜிஸ்டர் நம்பர் வரணும். நான் சப்ஜெக்ட் கொடுத்துட்டேன். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம காலமை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படிலாம் நிறைய விதத்தில் நீங்கள் எக்ஸலில் ரோஸ் அண்ட் காலம்ஸை இன்சர்ட் அண்டு டெலீட் பண்ணலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு மெத்தடாக ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே நம்ம ஒரு ரோவை இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா, ஹோம் டேபில் செல்ஸ் அப்படின்ற இடத்துல இன்சர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ தெரியுதா, இந்த இன்சர்ட்டை ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோ இன்சர்ட் ஆகிடும். ஆர் உங்களுடைய மவுஸை எடுத்து ரைட் கிளிக் பண்ணிட்டு உங்கள் மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் அப்படின்னு கொடுத்தாலும் ஒரு ரோ இன்சர்ட் ஆகும். ஆர் இதுக்கான ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட்டு ப்ளஸ் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ரோ வந்து செலக்ட் ஆகிடும். அந்த ரோ செலக்ட் ஆனதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா அந்த ரோ வந்து என்ன ஆகிடும், இன்சர்ட் ஆகிடும். இதே மாதிரி தான் காலமையும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ போயிட்டு இன்சர்ட் ஹோம் டேபில் இன்சர்ட்னு கொடுத்தீங்கன்னா ஒரு காலம் இன்சர்ட் ஆகும். ஆர் மவுஸில் ரைட் கிளிக் கொடுத்து இன்சர்ட் அப்படின்னு கொடுத்தாலும் ஒரு காலம் இன்சர்ட் ஆகும். ஆர் கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தாலும் ஒரு காலம் இன்சர்ட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இப்போது அந்த 3 அப்படின்ற காலம் இல்லைப்பா இது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுது. ஸோ அதை எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹோம் டேபில் போய்ட்டு டெலீட் அப்படின்னு இருக்குல்ல, அதை கொடுத்தாலும் டெலீட் ஆகும். ஆர் உங்களோட மவுஸில் ரைட் கிளிக் கொடுத்து டெலீட் அப்படின்னு கொடுத்தாலும் அந்த ரோவை நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஆர் கண்ட்ரோல் ப்ளஸ் மைனஸ் சிம்பிள், ஸோ கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு கொடுத்தாலும் அந்த ரோ டெலீட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ரோ இப்படி தான் இன்சர்ட் பண்ணோம், இப்படி தான் நம்ம டெலீட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஷார்ட்கட். ஸோ இப்போ இங்கே வந்து மார்க்ஸ் எல்லாம் இருக்குது. தமிழில் வந்து ரகுநாத் 90, இங்கிலீஷில் 95, மேக்ஸில் 91, சயின்ஸில் 87, சோஷியலில் 83. ஸோ இப்போ நம்ம வந்து டோட்டல் பண்ணோம். இப்போ பில்லாம் கூட நம்ம டோட்டல் பண்ணோம். ஸோ டோட்டல் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணோம், ஈக்குவல் டு 90 ப்ளஸ் 95 ப்ளஸ் 91 ப்ளஸ் 87 ப்ளஸ் 83. ஸோ இப்படி கொடுத்து நம்ம டோட்டல் பண்ணுறதுக்கு அன்றைக்கி டேவே முடிஞ்சிடும். ஸோ அதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம. SUM ஓகேவா, சம் அப்படின்னு கொடுத்தாலே உங்களுக்கு கீழே நிறைய ஃபங்க்ஷன் வரும். ஸோ எல்லா ஃபங்க்ஷனுமே நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மை ஈக்குவல் டு போட்டு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ சம்மோட ஃபங்க்ஷனில் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா அங்கே நம்பர் 1 நம்பர் 2 எக்ஸெட்ரா நீங்கள் எவ்வளோ நம்பர் வேணாலும் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது செலெக்ஷன் பண்ணலாம். இப்போ எந்தெந்த சப்ஜெக்டுக்கான மார்க்லாம் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களோ அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வந்துடும். ஸோ இதையே நீங்கள் வந்து இது வந்து செலெக்ஷன். ஸோ அந்த செல்லோட எண்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி ஒன்று வரும். ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிளில் நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஸோ அதுவே எல்லாத்துக்கும் வந்து டோட்டல் போட்டு கொடுத்துரும். ஸோ இதை மாதிரி நீங்கள் ஈஸியாக எதை வேணாலும் சம் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ரோ எப்படி இன்சர்ட் அண்டு டெலீட் பண்ணுறது அண்டு சம் ஃபங்க்ஷனை பற்றி பார்த்தோம்.
இன்னொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ மூலிமா சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும், அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.